ஹலோ எவ்ரிவன். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் அண்டு சென்னை வேணாம், ஸோ கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இல்லாமல் அதர் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜஸ் தேடிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் கிடைக்கக்கூடிய அதர் எக்ஸ்போசர்லாம் வேணாம், எனக்கு குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 12 காலேஜஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோக்குள்ள போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நீங்கள் காலேஜ் முடிக்க போகக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ நம்ம சேனல் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கட் ஆஃப் வந்து 192க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து தியாகராஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போகும், பட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். கம்பெனிஸ் நிறைய வராங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஹை பேக்கேஜஸ்ல கம்பெனிஸ் எதுவும் வர்றதில்லை, பட் ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசி சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இவங்க நீங்கள் 190 கட் ஆஃப் மேலே இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம், ஒரு ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா காரைக்குடி, ஸோ கவர்மெண்ட் காலேஜ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 189க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எம்பிசி வரைக்கும் தான். ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 கட் ஆஃப் நீங்கள் கம்மியாக இருந்தால் கூட இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. ஸோ இவங்க வந்து 186 கட் ஆஃப் மேலே இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரி அம்மன், ஈரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 182 கட் ஆஃப் மேலே இருந்தது அப்படின்னா ஸோ இந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வேலம்மாள் மதுரை 180 கட் ஆஃப் மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கும், உங்களை வந்து மார்க் வைஸ் வந்து நல்லா வாங்க வைப்பாங்க. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ். கம்பெனிஸ் எல்லாமே பேக்கேஜஸ் நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க, பட் பேக்கேஜஸ் வந்து கம்மியாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் நிறைய வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குது. ஸோ இவங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 175க்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த காலேஜ் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறது 175க்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுங்க. உங்களுக்கு மேபி கிடைக்கலாம், இல்லை ஜஸ்ட் மிஸ்ல வந்து மிஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி 175. ஸோ ரொம்ப நாளாவே வந்து அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டி ப்ரொஃபசர்ஸ் கண்டிப்பாக உள்ள இருப்பாங்க. ஸோ நல்ல கம்பெனிஸும் வராங்க. ஸோ 175க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கோவில்பட்டி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெஃப்கோ சிவகாசி 173க்கு மேலே இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க, நேரில் போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ திண்டுக்கல்ல இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 170க்கு மேலே தான் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் 180க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் மதுரை, வேலம்மாள், பண்ணாரி அம்மன் இந்த மாதிரியான காலேஜஸ் ட்ரை பண்ணுறத விட இந்த பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாரநாதன் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு. ஸோ 170க்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோனா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 170 கட் ஆஃப் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சோனா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், கம்பெனிஸ் வருவாங்க, ஓகேவா. ஸோ 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நம்ம சொன்ன காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% அபோவ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காலேஜஸ். சில காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியாகராஜா, ஜிசி சேலம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்என்ஏ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன்ஸ். மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.